இப்ப கமலஹாசன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அமர் என்கிற பேர்ல ஒரு சினிமா படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறீங்க? முஸ்லிம்கள் தான் பயங்கரவாதி, காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் பயங்கரவாதி. கேட்டா நாங்க காஷ்மீர்ல நடந்ததை சொல்றோம்ங்கிற பேர்ல ஹேராம்ங்கிற ஒரு சினிமா படம் எடுத்தார். அதுலயும் முஸ்லிம் விரோதம் தான். உன்னை போல் ஒருவன், அதுலயும் முஸ்லிம் விரோதி. விஸ்வரூபம், அது முஸ்லிம் விரோதத்தினுடைய உச்சகட்டம். தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களின் வழிபாட்டு தளம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கூட பயங்கரவாதத்தின் அடையாளமா மாத்தினார் இந்த கமலஹாசன். நம்ம அல்லாஹ் அக்பர்ங்கறோம்ல, இது சினிமாவுல எப்படி காட்டுறது தெரியுமா? குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னால் நடக்கிற ஒரு சொல் போல. ஒரு வில்லன் இன்னொரு வில்லனுக்கு போன் பண்ணுவார், அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா? அவன் திருப்பி அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சு. இப்படியா முஸ்லிம்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்ப எப்பேற்பட்ட முஸ்லிம் வெறுப்பை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கமலஹாசன். அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு நீ போக வேண்டியதானே? முஸ்லிம்களையே சீண்டிக்கிட்டு இருக்கிற முஸ்லிம் பயங்கரவாதி, முஸ்லிம் பயங்கரவாதி. இந்த சமூகத்தை எவ்வளவு நாள் பயங்கரவாதியா சித்தரிப்பீங்க? எவ்வளவு நாள்? விஸ்வரூபத்துல முஸ்லிம்களை பயங்கரவாதியா காட்டினது பத்தாதா? இப்பவும் சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கமலஹாசன் என்பவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் முஸ்லிம் வெறுப்பை விடவில்லை என்கிற காரணத்தினால் இவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் கமலஹாசனை புறக்கணிப்பார்கள். பயங்கரவாதியாக சித்தரிப்பதை இனிபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மிக தெளிவா இருக்கு. எங்க இருந்தாலும் டெபாசிட் இழக்க போறது உண்மை, கன்ஃபார்ம். எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முஸ்லிம் சமூகம் பார்க்க மாட்டார்கள். காங்கிரஸ் என்று பார்க்க மாட்டார்கள், திமுக என்று பார்க்க மாட்டார்கள். இதான் முஸ்லிம் சமூகத்தின் நிலை.